அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஃபேர்லண்ட்ஸ் ஏரியால ஹோலி ஏஞ்சல் செயின்ட் ஜான் ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்குங்க. கரெக்ட்டா இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஃபேஸ் அதாவது தெற்க பார்த்த மாதிரி ஒரு 1500 சதுரடி லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 50 அப்படிங்கிற சைஸு டோட்டலா 1500 சதுரடி இருக்குங்க. 23 அடி ரோடு ஃபெசிலிட்டியோட வந்திருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படையப்பா மண்டபம் பக்கத்தில அதாவது ஏடிஸ் நகர் போகிற வழியில இருக்குங்க இந்த லேண்டு. இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேண்டுக்காக ஓனர் ஆஃபர் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லோ ப்ரைஸ் தாங்க. சதுரடிக்கு ரூ. 3700 கேட்டிருக்காங்கங்க. இது ஒரு அன்அப்ரூவ்டு சைட்டு தான். ரூ. 3700 அப்படிங்கும்போது, இது ஒரு நல்ல ரேட்டு. இது யாரும் மிஸ் பண்ணிட வேணாங்க. ஏன்னா, இன்றைக்கி அடிவாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, 5000 ப்ளஸ் வந்து ரேட்டு போயிட்டுருக்குங்க. பட் இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி ரொம்ப மெயின் ஏரியால பிரைம் லொக்கேஷனில் இந்த லேண்டு லோ பட்ஜெட்டில் சேல்ஸ்க்காக வந்திருக்குங்க. ரொம்ப நாளாக லோ பட்ஜெட்டில் லேண்டு வேணும் அப்படின்னு தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்னும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லேண்ட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப நியரஸ்ட்டாக தாங்க இருக்குது. சிட்டி பக்கத்துலேயே இந்த லேண்டு சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்க. கோரிமேடுமே நம்ம இந்த லேண்ட்லேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்தம்பட்டியும் நம்ம போகலாம் இந்த லேண்ட்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ரோடு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குங்க. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. இது யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த லேண்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்குங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி குடி வந்துட்டாங்க. ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா. பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் லேண்ட் ஏதாவது சேல்ஸ்க்கு வந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இது ஒரு கரெக்டான ப்ராப்பர்ட்டிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு ஷேரும் ஒருத்தருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் டேப்பில் வந்து ரீச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க. இன்னும் அதிகமாக சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். இந்த லேண்ட்லேருந்து ஜங்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். நியூ பஸ் ஸ்டாண்டு ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல்.